வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இது காஞ்சிபுரம் எபிசோடுங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள நிறைய கோயில்களை பற்றி டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு வழக்கரித்தீஸ்வரர் கோயில் இருக்குங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள காந்தி ரோட்டில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காந்தி ரோடுன்னு ஒரு பெரிய ரோடு இருக்குது. அந்த ரோட்லேயே தான் தொடக்கத்திலே அந்த வலதுபுறமாக அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நுழைவாயில கடந்து உள்ளே போனோம்னா முதல்ல உற்சவர் மண்டபத்தில் விநாயகர் இருக்கார். அடுத்தது வழக்கரித்தீஸ்வரர் தரிசிக்கலாம். இந்த ரெண்டு சுவாமிகளும் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி ஒன்று தான் அமர்ந்திருக்காங்க. இதில் வழக்கரித்தீஸ்வரர் பார்த்தீங்கன்னா லிங்க திருவுருவோட பெரிய ஆவுடையரோட கூடிய பெரிய லிங்கமாக காட்சி அளிக்கிறாருங்க. ஒரே தளத்தில் ரெண்டு சன்னதிகள் கொண்ட திருத்தலம் அப்படிங்கிற பெயர் இந்த கோயிலுக்கு இருக்குது. ஒரு காலத்தில் சத் அசத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிக்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் ரொம்ப குழம்பு போயிருந்தாங்க. அந்த பொருளுக்கு உண்மையான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவர்களும் முனிவர்களும் அந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாக கூறப்படுதுங்க. அந்த மாதிரி வழிபட்ட பிறகு அவரோட சந்தேகத்தை சிவபெருமான் நேரில் வந்து விளக்குனதுனால இந்த இடத்துக்கு வழக்கரித்தீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி பெயர் வந்து சொல்கிறாங்க. நீதிமன்ற வழக்குகள்லேருந்து விடுபடுறதுக்காக பலரும் செல்லும் கோயிலாக காஞ்சிபுரத்தில் உள்ள வழக்கரித்தீஸ்வரர் கோயில் ரொம்ப பிரபலமாக வழங்கிட்டு இருக்குங்க. கோயில் நகரமான காஞ்சிபுரத்தில் பல பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கோவில் தான் இந்த வழக்கரித்தீஸ்வரர். காஞ்சிபுரத்தில் மிக மிக பிரதான சாலைன்னு பார்த்தீங்கன்னா காந்தி ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த காந்தி ரோட்டோட ஆரம்பத்திலே தாங்க அந்த வழக்கரித்தீஸ்வரர் கோயில் இருக்குது. வழக்குகள்லேருந்து விடுபடுறதுக்காகவே மிகப்பெரிய அரசியல் பிரபலங்கள்லாம் அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சசிகலா, அப்புறம் நடிகர் சிம்பு இவங்கெல்லாம் கூட அந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டதாக சொல்கிறாங்க. அது தவிர அங்கே கோயிலில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இரவு நேரத்தில் வந்து இந்த கோயிலில் சிவபெருமானை வந்து வணங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோயிலோட தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வசிஷ்ட முனிவருக்கும் விஸ்வாமித்திர முனிவருக்கும் எப்போதுமே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு பட்டம் வாங்குறதுக்காக விஸ்வாமித்திரர் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தார். ஒரு தடையும் ஒரு சண்டைக்கு போகும்போதெல்லாம் அவர் தோத்துக்கிட்டே இருந்தார். இதனால் அவர் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தவர் சுதாசன் அப்படின்னு ஒரு பெரிய அரக்கனை அழித்து வசிஷ்ட முனிவரோட 2 மகன்களையும் அழிக்க சொன்னாருங்க. அதை கேட்ட அந்த அரக்கன் வசிஷ்ட முனிவருடைய 2 மகன்களையும் எடுத்து விழுங்கிட்டான். இது தாங்க முடியாமல் வசிஷ்ட முனிவர் வந்து மலை மேலேருந்து கீழே குதிக்க அப்போ குறுக்கிட்ட பூமாதேவி வசிஷ்ட முனிவரை காப்பாற்றி பிழைக்க வச்சார். அதே நேரத்தில் வசிஷ்ட முனிவருக்கு திருமால் காட்சி கொடுத்து என்னுடைய பெரிய மகன் சக்தி முனிவர் அவருடைய மனைவி வயிற்றிலிருந்து சிவபெருமான்கிட்ட மிக மிக அன்பு கொண்டவனும் எல்லா நூல்களையும் கற்றறிந்த ஒருத்தன் வந்து மகனாக பிறப்பான். அதுக்கப்புறம் அந்த சுதாசன் அப்படிங்கிற அரக்கன் அழித்து நீங்கள் நீண்ட காலம் நீங்கள் நீடோடி வாழலாம்னு சொல்லிட்டு மறைஞ்சாருங்க. அதுக்கப்புறம் மனம் மாறி வசிஷ்ட முனிவர் திரும்பவும் அந்த குடிலுக்கு வந்துட்டார். அதற்கு சில நாட்களுக்கு பிறகு வசிஷ்ட முனிவரோட மருமகளுக்கு பராசர முனிவர் பிறந்தார். பிறந்த உடனே அந்த குழந்தை பேசுனது, அதுவும் பேசும்போதே பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தை எங்கே, அவர் வந்து யாரால் கொல்லப்பட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த பராசர முனிவர் என்ன பண்ணார், காஞ்சிபுரத்தில் இருக்கிற கம்மை ஆற்றுல வந்து தினம் மூழ்கி எழுச்சி ஏகாம்பரநாதரை வணங்கி மஞ்சள் நதிக்கரையில் ஒரு லிங்கம் ஒன்று ஸ்தாபித்து தினம் இந்த பூஜித்து சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தார். சிவபெருமான் வந்து ஒரு காலத்தில் அவருக்கு வந்து காட்சி கொடுத்து, உன்னுடைய தவ வலிமையால் என்னை வந்து நீ அடைஞ்சிருக்க, உன்னுடைய தந்தையை பார்க்கறதுக்கு நீ மேலும் ஒரு வேள்வி செஞ்சு அதில் அரக்கர்கள்லாம் கொன்று தர்மத்தில் நிலைநிறுத்துவாயாக அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாருங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் தொடர்ந்து வேள்வி செஞ்சு அரக்கர்கள்லாம் அழிச்சிட்டு தன்னுடைய கோபம் தணிந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து காஞ்சிபுரத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். அந்த மாதிரி பராசர முனிவர் அவர் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட தலமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா பராசர ஈஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இன்னமும் இந்த சிவலிங்கம் இருக்குங்க. இங்கே 2 சிவலிங்கங்கள் இந்த கோயில் இருக்குது. ஒன்று வந்து பராசர ஈஸ்வரர், இன்னொன்று வந்து வழக்கரித்தீஸ்வரர். இந்த மாதிரி 2 சிவலிங்கங்கள் ஒரே கோயிலில் இருக்குது. ரொம்ப சின்ன கோயிலுங்க அது. அதில் 2 சிவலிங்கங்கள் இருக்குது. இந்த கோயிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா வழக்கரித்தீஸ்வரர்னு பேருங்க. தாயார் வந்து மருகுவார் குழலி. இந்த வழக்கரித்தீஸ்வரர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவலிங்கம் வந்து 16 பட்டைகளை கொண்ட லிங்கம் மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வருடம் ஆணி மாதம் தேரோட்டம் நடக்கும். மருகுவார் குழலி அம்பிகையோட தேரில் வந்து 4 ராஜவீதிகள் வழியாக அந்த தேர் வந்து ஊர்வலம் வருங்க. நவக்கிரகங்களை படைச்சது வந்து இறைவனுங்க. மனிதன் வந்து நவக்கிரகங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்கிறதான் உண்மை. கிரகங்களோட இயக்கங்களின் பலன்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் யாரையுமே விட்டு வைக்காதுங்கிறது வந்து நிதர்சனமான உண்மைங்க அது. இந்த வகையில் கிரகங்களை பற்றியும் அதற்கான கோயில்களை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான கோயில்களை நேரடியாக போயிட்டு வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லி இது அறிகிற தலம் தான் அந்த காஞ்சிபுரம் வழக்கரித்தீஸ்வரர் கோயிலுங்க. சாதாரண மக்கள்கிட்ட இருக்கிற சொத்து பிரச்சனை, அது மாதிரி வந்து சொத்தில் வழக்கு இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த கோயிலுக்கு வந்து கங்கா தீர்த்தம் அப்படின்னு ஒரு அபிஷேகம் பண்ணி இந்த சொத்து இருக்கும் இடத்துல வந்து தெளிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த சொத்து பிரச்சனை கண்டிப்பாக முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுமாதிரி பணியில் இருக்கும் ஊழியர்கள் வந்து வேலையில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது, தொடர்ந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த கோயிலுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் பன்னீர் அல்லது மழைநீர் அபிஷேகம் செஞ்சோம்னா கண்டிப்பாக வேலையில் உள்ள பிரச்சனைலாம் தீருங்கிறதாங்க ஐதீகம். அது மாதிரி ஒரு செயலுக்கும் ஒரு பரிகாரம் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பரிகாரம் வச்சுருக்காங்க. தனிப்பட்ட 2 பேருக்கு விரோதம் வந்துச்சுன்னா அதுக்கான ஒரு பரிகாரம் வச்சுருக்காங்க. அது மாதிரி கணவன் மனைவி வீட்டில் பிரச்சனைகள் வந்து விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சுன்னா அங்கே வந்து பரிகாரம் பண்ணாங்கன்னா அதுக்கான நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க.
ஒன்றுக்கும் தனித்தனியாக பரிகாரங்கள் வச்சுருக்காங்க. அதைப்படி செய்யணுங்க. இங்கே வந்து கோயில் குருக்களை கேட்டோம்னா அவர் டீட்டெயில் சொல்லுவார். அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு நம்ம அந்த பரிகாரம் செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு பலனும் கிடைக்கிறது தாங்க உண்மை. கண்டிப்பாக எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனை வருங்க. வேலையிலையோ இல்லை வந்து சொந்த தொழில் செய்கிறதுலையோ இல்லை வேறு ஏதாவது வழக்கு சம்மந்தமோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இங்கே வந்து அந்த வழக்கறிஞரை தரிசித்து அவருக்கு அபிஷேகம் பண்ணோம்னா கண்டிப்பாக அதற்கான அதிலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்குங்கிறது ஒரு இதோட பொதுவான நம்பிக்கையாக இருக்குங்க. வாய்ப்பு இருக்கிறத யூஸ் பண்ணிங்க. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காந்தி ரோட்டில் தாங்க ஆரம்பத்தில் இந்த கோயில் இருக்குது. இந்த வழக்கறிஞர் கோயிலுக்கு வந்து யாகங்கள் அபிஷேகங்கள்லாம் பண்ண பிரபலங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கும்போது திமுக தலைவரோட கருணாநிதியோட மகள் கனிமொழி இங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மும்பையில் ஆதர்ஷ் குடியிருப்பு வழக்கில் சிக்கின முன்னாள் பதவி இருந்த மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் காங்கிரஸை சேர்ந்த அசோக் சவான் இங்கே வந்து இது மாதிரி யாகம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கின தமிழக முதல்வர் ஜெயலலிதாவோட தோழி சசிகலா அவங்க வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பீரியடில் அவங்களோட அமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இவங்களாம் வந்து இங்கே வழிபாடு பண்ணிட்டு போயிருக்காங்க. அது தவிர முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸ் சேர்ந்த சிதம்பரம், அவருடைய மகன் கார்த்தி இவங்களாம் வந்து வழிபட்டு போனதா தினமலர் பேப்பரில் நியூஸ் வந்திருக்குங்க ஆரம்பத்தில். அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய சினிமா நடிகர்கள்லாம் வந்து இந்த கோயிலை வந்து வழிபட்டு போயிருக்காங்க. அதனால் நமக்கும் வாய்ப்பு இருக்கும் பொழுது இந்த கோயில் போய் பார்த்துட்டு வரலாங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு காஞ்சிபுரம் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.